நீங்கள் நினைக்கிறீங்க டான்சிங் ஷெஃப் பெரிய பணக்காரரு, பெரிய வசதியானவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்குன்னா நம்ம வில்லேஜ், நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இதே கார் துடைக்கிறாரு இவர் தான். வந்து நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் யார், உங்கள் அண்ணன் யாருன்னு கேட்டிங்களா? இவர் தான் எங்கள் அண்ணன். இதே கார் துடைக்கிறாருல, இவர் தான் எங்கள் அண்ணன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் அம்மா. கேஸ் தட்டுப்பாடில் வந்து விறகுல சமைச்சிட்டு இருக்காங்க. மீன் குழம்பு மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. என்னம்மா, எனக்கு பிடிச்சதே வந்து இந்த உலகத்திலே எங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒண்ணு பிடிக்கணும், அது அந்த மீன் குழம்பு தான். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? எப்படி இருந்தா என்ன, என்ன இருந்தாலும் தாய் தானே. எப்படி இருந்தா என்ன, தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். நான் மீன் குழம்புல வந்து பிஹெச்டி முடிச்சோமா. அந்த கரண்டி எடு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. மீனை கிண்டி விட்டு. ஓகே. ஓ, எனக்கேவா? அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. மீன் குழம்பு எங்க அம்மா மாரி வைக்கிற மாதிரி யாராலையும் வைக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு. எங்க அம்மா இப்படி எல்லாம் சொன்னா ஒரு 2 மீன் அதிகமா வைக்கும். அதுக்காக நான் சொல்றேன். அப்படியே நடிக்காத. அவங்க வந்துருக்காங்க. இவங்க வந்து தங்கச்சி, இவங்க அக்கா. இவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர். இவங்க நம்ம இந்த உலகத்தில் வாழனாலும் இவங்கள்ட்ட கேட்டு தான் நம்ம வாழ முடியும் இந்த வீட்டில். அதனால இவங்க 2 பேர் அவங்களே எடுத்துருப்பா. எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆகும்பா. கட்டின வீடு இன்னும் 3 வருஷமா அப்படியே நிக்குது. நான் துபாயில இருக்கும்போது கட்டினது. துபாயில இருந்து வந்த அதுல இருந்து கட்ட முடியல, அப்படியே நிக்குது. இதை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு குறிக்கோளோட இருக்கேன். அந்த பொண்ணை இதுல விளக்கேத்தாம, நான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை இந்த வீட்டுல விளக்கேத்தாம நான் விட மாட்டேன். என்ன டான்சிங் ஷெஃப் கார்லாம் வச்சிருக்காருன்னு நீங்க நினைக்கலாம். காரே டியூல போயிட்டு இருக்குங்க. கார் வாங்கின காசு இந்த வீடு கட்டுலாம் நீங்க நினைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அவசியமா இருக்கு. எங்க போனாலும் இதுதான் கேட்குறாங்க. அதனால இது நிறுத்திட்டு இதை வாங்கினேன். எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த ஊட்டியை முடிச்சுட்டு எனக்கு ஒரு கல்யாணத்தையும் நான் பண்ணிப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் லைஃப்ல நான் ஒரு 600 வீடியோ 500 வீடியோ போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். சம்திங் எவ்வளோன்னு தெரியல. இது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சொன்னதே கிடையாது. இனிமே சொல்ல போறதும் கிடையாது. என்ன மனுஷன் இருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு வெக்கமே இல்லையாடா?